ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மைசெல்ஃப் பொற்கொடி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 1ல் உள்ள பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லைக் தே ஹாவ் சம் இன்டர்ப்ரெட்டர்ஸ் அண்ட் தென் இன்ட்ராக்டிவ் மோட், அதோட டேட்டா டைப்ஸு, ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் தென் எக்ஸ்ப்ரெஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி தே ஹாவ் அ ஸ்ட்ரிங்ஸ், டியூப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆஸ் வெல் அஸ் ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஃபைல் ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 2 கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆஸ் அ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் எப்படி நம்ம படித்தோம் அப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக மார்க்ஸ் எடுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் அண்ட் இன்டராக்டிவ் மோட். ஸோ இன்டர்ப்ரெட்டர் அப்படின்னா இட் எக்ஸிக்யூட்ஸ் பைத்தான் கோட் லைன் பை லைன். லைக் பிரிண்ட் ஆஃப் ஹாய் அப்படின்னு கொடுக்குறோம், நெக்ஸ்ட் லைனில் ஃபார் லூப், இஃப் லூப், அந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா ஒரு லைன் பை லைன் நமக்கு ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும். லைக் நமக்கு வந்து அந்த கம்பைல் பண்ணுன்னு சொல்லுவோம்ல, இங்கே வந்து நமக்கு கம்பைலேஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸிக்யூஷன், தட் இஸ் கால்ட் இன்டர்ப்ரெட்டர். தென் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைக் பைத்தான் இன் டெர்மினல், நம்ம வந்து இந்த இன்ட்ராக்டிவ் மோட்னா எந்த இடத்துல நம்ம வந்து பைத்தான் கோடை வந்து நம்ம டைப் பண்ணுவோமோ அதுக்கு பேர் தான் என்னென்னா இன்ட்ராக்டிவ் மோடு. இது நம்ம ஐடியலில் ரன் பண்ணுவோம், பைஸ்கிரிப்டரில் ரன் பண்ணுவோம், ஜூபிட்டர் நோட்புக்கில் ரன் பண்ணுவோம், கூகுள் கொலாபில் ரன் பண்ணுவோம். ஸோ தீஸ் என்னென்ன எதுலலாம் நம்ம ரன் பண்ணுவோன்னு சொன்னோமோ ஸோ அதுக்கு பேர் எல்லாம் என்னென்னா இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை கொண்டு போயிட்டு ரன் பண்ணுறோமோ ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ ஐடியல் ஃபார் குயிக் டெஸ்டிங், டீபக்கிங் அண்ட் லேர்னிங், ஐடியலில் ரன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்ப்ரெட்டரில் நம்ம கோட்ஸை ரன் பண்ணுவோம்ல, ஸோ லைன் பை லைன் நம்ம ரன் பண்ணுறனால தெர் இஸ் நோ கம்பைலேஷன் ஹியர். இப்போ சி ப்ரோக்ராமிங் எடுக்கிறீங்க, ஸோ சி ப்ரோக்ராமிங்கில் நமக்கு என்ன இருக்கும், கம்பைல் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரோக்ராமை கண்டிப்பாக நமக்கு எரர் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டெஃபினெட்லி வி நீட் அ கம்பைலேஷன். ஸோ இங்கே ஆஸ் அ பைத்தான் ப்ரோக்ராமில் வி டோன்ட் நீட் அபவுட் கம்பைலேஷன். ஸோ தெர் ஆர் நோ கம்பைலேஷன்ஸ் ஆர் ஹியர். தென் இன்ட்ராக்டிவ் மோட். ஸோ இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு பார்க்கும்போது ஹியர் ட்ரை டு கோட் டைரக்ட்லி இந்த டெர்மினல். டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், டெர்மினல்லே ரன் பண்ணிடலாம், ஆர்எல்ஸ் பைத்தான் ஷெல், இல்லை ஜூபிட்டர் நோட்புக் அண்ட் தென் கூகுள் கொலாப், இந்த மாதிரி பிளேசஸில் நம்ம டேரெக்டாக நம்மளோட பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் டெஸ்டிங் ஸ்மால் கோட் ஸ்னிப்பெட்ஸ். ஸோ சிம்பிளான கோடை நமக்கு ரன் பண்ணுறதுக்கு, லைக் பிரிண்ட் ஹலோ. ஸோ ஹலோ அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் டாபிக் என்னென்னா பைத்தான் டேட்டா டைப்ஸ். ஸோ பைத்தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தெர் ஆர் 7 டேட்டா டைப்ஸ். என்னெல்லாம்னா நியூமரிக், டெக்ஸ்ட்டு, சீக்வன்ஸ், செட், மேப்பிங், பூலியன், நன் டைப். ஸோ டேட்டா டைப்பே இருக்காது, ஓகேங்களா. ஸோ நியூமரிக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இன்டீஜரை தான் நம்ம ஷார்ட்டாக இன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தென் டெக்ஸ்ட் அப்படிங்கும்போது இட் இஸ் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்கை தான் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். தென் சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது லிஸ்ட், டியூப்பிள், ரேஞ்சு. ஸோ இந்த 3மே நமக்கு எப்படின்னா நம்பர்ஸோ இல்லை ஒரு டெக்ஸ்ட்டோ கொடுத்து லிஸ்ட்டு, டியூப்பிள், ரேஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்னு நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு செட்டில் செட்டு, ஃப்ரோசன் செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மேப்பிங். ஸோ மேப்பிங் அப்படிங்கிறது டிக்ஷனரி. இங்கே லிஸ்ட்டும் டியூப்பிளும் சீக்வன்ஸுக்குள்ளே வந்துடும், டிக்ஷனரிங்கிறது மேப்பிங்குள்ளே வந்துடும். ஏன்னா நம்ம அங்கே வந்து 1 என்ன டேட்டா அந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம், 1:2 1:1 அந்த மாதிரி கொடுப்போம். ஒரு கோலன் வச்சு நம்ம அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பூலியன். ஸோ பூலியன் அப்படிங்கிறத பூல் அப்படின்னு கொடுப்போம். பூலியன்னா உங்களுக்கே தெரியும் என்னது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லைக் 0s and 1s அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு நன் டேட்டா டைப். ஸோ நன் டேட்டா டைப் அப்படின்னா என்னது, தெர் இஸ் நோ டேட்டா டைப்ஸ் இஸ் ஹியர் இன் மை பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னா இட் இஸ் அ ஹோல் நம்பர். ஸோ என்னோட ஹோல் நம்பரை நான் எப்படி கொடுக்குறேன், லைக் 5 அப்படிங்கிறது, இல்லை 10, இல்லை 3, அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை நம்ம ஹோல் நம்பராக கொடுக்குறது. ஃப்ளோட் அப்படின்னா இட் இஸ் கால் டெசிமல் நம்பர்ஸ். ஸோ டெசிமல் நம்பர்ஸுங்கும் போது 3.14. ஸோ பை அப்படிங்கிறத நம்ம 3.14 சொல்லுவோமா, இதே மாதிரி 5.5, 10.6, 0.04, இதுதான் என்னது ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங், இட் இஸ் கால்டு டெக்ஸ்ட், ஹலோ, இல்லை பொற்கொடி, இல்லை
ஈஸி ப்ரிப்பரேஷன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கறது. தென் லிஸ்ட் ஆர் டியூப்பிள். ஸோ லிஸ்ட் ஆர் டியூப்பிள்ங்கும் போது இட் இஸ் குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் லைக் 1 2 3. இதை வந்து நம்ம லிஸ்ட்டுக்கும் டியூப்பிள்க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆஃப்டர் தட் பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுப்போம், சர்க்கிள் ப்ராக்கெட்டில் 1 2 3 அப்படிங்கிறத கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ தென் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி அப்படிங்கும்போது இட் இஸ் அ கீ வேல்யூ பேர். ஸோ கீ வேல்யூ பேர்னா என்னோட நேம் பொற்கொடி, அப்போ நேம் இஸ் டு பொற்கொடி. அதே மாதிரி இசிஇ ப்ரிப்பரேஷன் லைக் சேனல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி ப்ரிப்பரேஷன். இல்லை உங்களோட நேம், இல்லை உங்களோட கோடு, இப்போ என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் நம்பர் என்னோடது 1 2 3 இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூலியன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். என்னோட வேல்யூ வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் கொடுக்கறதுக்கு வி கேன் யூஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த இடத்துல இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்க்க வேண்டிய டேட்டா டைப்ஸ் என்ன அப்படின்னா லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி. ஸோ லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி அப்படிங்கும்போது இங்கே வந்து மியூட்டபிள், இம்யூட்டபிள் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதோட டேட்டா டைப் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ், வெர்ஷன், எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ்டு டு பெர்ஃபார்ம் அண்ட் ஆக்ஷன், ஒரு வேலையை செய்யும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 நம்ம அஸ்யூம் பண்ணுறோம் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு. ஓகேவா? ஸோ 10ங்கிற ஒரு வேல்யூவை எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் அஸ்யூம் பண்ணுறேன்னா ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட்மெண்ட். இதுவே எக்ஸ்ப்ரெஷனுங்கும் போது இட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ லைக் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன் லைக் அடிஷன் அப்படிங்கிறத நான் பண்ணி எனக்கு என்ன பண்ண போகுது, ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே எனக்கு என்ன தான், ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், ஒய்ங்கிற கொடுக்குறோம், ஃபைனலாக லென் நேம் இப்படியும் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அ லைன் ஆஃப் கோட் தட் டஸ் சம்திங், ஏதோ ஒரு வேல்யூவை எனக்கு பண்ண போகுது லைக் எக்ஸ் ஈக்குவல் டு 5. அப்போ நான் ஒரு அசம்ஷன் கொடுக்குறேன். இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏதோ இன்னொரு வேல்யூ லைக் பிஓஆர் ஈக்குவல் டு 5 இல்லை பிஓஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இல்லை பிஐ ஈக்குவல் டு 3.14 இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எக்ஸ்ப்ரெஷனை இட் ப்ரொடியூசஸ் அ வேல்யூ, ஒரு வேல்யூவை எனக்கு என்ன பண்ண போகுது, ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அப்போ என்னது எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ அப்போ எக்ஸுக்கு நான் வேல்யூ மேலே என்னென்னு எடுத்து வச்சுருக்கிறேன் 5. அப்போ 5 + 2 ஈக்குவல் டு 7 எனக்கு கிடைக்கும். தென் பூலியன் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து பூலியன் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ வேல்யூஸ் பார்த்தோன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் லைக் பூலியன்கிற நம்ம என்ன சொல்லிட்டோங்க ஆல்ரெடி, கண்டிப்பாக இட் இஸ் 0 or 1ங்கிற கதை தான். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதில் 2ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று என்னென்னா அண்ட் ஆர் நாட்டு. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் லைக் செட் ஆப்ரேஷன்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் தான் அண்ட் ஆர் நாட்டுங்கிறது வரும். நெக்ஸ்ட் என்னென்னா டபுள் ஈக்குவல் டு அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம், நாட் ஈக்குவல் டுனா இல்லை இந்த வேல்யூ ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி கிரேட்டர் தென், லெஸர் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஆப்ரேட்டர்ஸில் செட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல, இந்த செட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற நீங்கள் படிச்சிருப்பீங்க, யூனியன், இன்டர்செக்ஷன் இந்த கதை. ஸோ இதுதான் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அண்டு ஆர் நாட்டு. ஸோ 2 வேல்யூ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வச்சுருப்பாங்க. அந்த எக்ஸ்ப்ரெஷனை கம்பேர் பண்ணி எனக்கு வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டாக இருக்குதா. ஸோ நீங்கள் வந்து எப்படி படிச்சிருப்பீங்க, வென் டயக்ராம், வென் டேபிள் அப்படி படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகும், மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கும் போது இட் இஸ் யூஸ்ட் இன் கண்டிஷன்ஸ். கண்டிப்பாக நமக்கு ஒரு கண்டிஷனை இதை என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் பிலாங்ஸ் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். லைக் எனக்கு வந்து ஒரு வேல்யூவை கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்கிறேன், இல்லை ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஏ வேல்யூ எனக்கு 0வா இல்லையாங்கிறத நான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு செக் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல அண்ட் ஆர் நாட் அப்படிக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏ ஈக்குவல் டு 1 2 3, பி ஈக்குவல் டு 2 3 4. அப்போது ஏ அண்ட் பி அப்படின்னா நமக்கு அண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறதா சொல்லுவோமா, இல்லை எப்படி சொல்லுவோம், கண்டிப்பாக ரெண்டுலேயுமே உள்ளதை நம்ம கம்பைன் பண்ணுவோம். அப்போது 1 2 3 4 5 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்ஸு.
ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கும்போது இட் இஸ் டிஃபைன் வித் ஆர் லைக் ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இதில் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு ஹலோங்கிறத லைக் ஏதோ ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸை நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ். ஸோ அந்த மெத்தட்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், இங்கே ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதிலேருந்து ஒரு 2 மார்க்காவது நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ லென் ஆஃப், அப்பர் ஆஃப், லோயர் ஆஃப், ரீப்ளேஸ் ஆஃப், ஸ்ப்ளிட் ஆஃப், இந்த 5 டாபிக் நமக்கு எதில் இருக்குது, ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட லென்த் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். லென்த்னா ஹெலோ அப்படிங்கும்போது எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. அப்போ 5 என்னோட லென்த்து. அதே மாதிரி அப்பர் ஆஃப்னா அப்பர் கேஸு, லோயர் ஆஃப் அப்படின்னா லோயர் கேஸ், ரீப்ளேஸு, ஸ்ப்ளிட்டு, ஸ்லைசிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அரேஸ் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ வர்சஸ் நம்பை அப்படின்னு சொல்லுவோம். இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட்னா எனக்கு தேவையான லைப்ரரிஸ், பைத்தான் லைப்ரரிஸை உள்ள நான் என்ன பண்ண போகிறேன், இம்போர்ட் பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி. இந்த நம்பையை நான் எப்படி இம்போர்ட் பண்ண போகிறேன்னா ஆஸ் என்பி. நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்பின்னு எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அடுத்தது கிரியேட் ஏ ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப். நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோமா, டியூபிள் யூஸ் பண்ணுறோமா, கண்டிப்பாக நான் லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது என்னது, ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேத் ஆப்ரேஷன்ஸ் லைக் லார்ஜ் டேட்டா செட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், யூஸ் நம்பை ஃபார் நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ். கட்டாயமாக நமக்கு ஒரு நியூமரிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்கு தான் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, இதை யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் ஹியர் we are going to create a array. ஸோ ஒரு அரேயை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, வர்சஸ் நம்பை வச்சு. ஓகேங்களா? வயா நம்பை வச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இம்போர்ட் நம்பை as என்பி, ஏ ஈக்குவல் டு என்பி டாட் அரே ஆஃப், என்னோட லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ லிஸ்ட்டுங்கிறது என்னென்னு சொல்லுவோன்னா இட் இஸ் மியூட்டபிள். ஸோ லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரிஸ், இந்த 3 இம்பார்ட்டன்ட் சொன்னோம். இந்த கான்செப்ட்ஸில் மியூட்டபிள்னா என்ன, இம்யூட்டபிள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது சேஞ்ச் ஆகாது, ஏன்னா ஆர்டர்டாக இருக்கும். 10 20 30. ஸோ எனக்கு ஆர்டர்டு வேல்யூவாக இருக்க போகுது லிஸ்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப் அண்ட் ஆஃப், ரிமூவ் ஆஃப், சார்ட் ஆஃப். ஸோ என்ன பண்ணலாம், அப் அண்ட்னா உள்ளே எனக்கு இன்சர்ட் பண்ணலாம். ரிமூவ்னா இந்த 10 20, இப்போது அப் அண்ட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுக்குறோன்னா 10 ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் ஆஃப் 20னா இந்த 20 வேல்யூவை ரிமூவ் பண்ணிடும். தென் சார்ட் ஆஃப் அப்படின்னா சார்ட்டிங் பண்ணுறது. இட் கேன் கண்டெயின் மிக்சட் டைப்பு இங்கே இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இட் இஸ் ஆர்டர்ட் அண்ட் சேஞ்சபிள். நமக்கு கண்டிப்பாக இதை சேஞ்ச் ஆர்டராக தான் இருக்கணும், பட் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா ஆட் லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் 4 அப்படின்னா நான் 4 வந்து உள்ளே ஆட் பண்ணணும். அப்போ 1 2 3 4. இல்லை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் ஒரு 15 அப்படின்னா 1 2 3க்கு அப்புறம் என்ன வரும், 15 வரும். ஆர்டர்டாக எனக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிமூவ் அப்படின்னா லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் 2. ஸோ 2 ரிமூவ் பண்ணிடும். அப்போ ஆன்சர் என்னது 1 3. நெக்ஸ்ட்டு இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட்டு, ப்ளூ. ஸோ இதில் நம்பர்ஸ் மட்டும் நம்ம வைக்கணும்னு தேவையில்லை, ஸ்ட்ரிங்ஸையும் நம்ம ஒன்றில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட் கமா ப்ளூ அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கலர்ஸ் டாட் அப் அண்ட் ஆஃப் க்ரீன் அப்படின்னு நான் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகும், ரெட் ப்ளூ க்ரீன் வித்தின் டபுள் கோட்ஸ். நம்பர்னா சிங்கிள் கோடோ டபுள் கோடோ கிடையாது, ஸ்ட்ரிங்குனா டபுள் கோட்ஸில் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ டியூப்பிள்ஸுங்கிறது என்னது, ஆர்டர்ட் பட் இம்மியூட்டபிள். அப்போது டியூப்பிள்ஸுங்கிறது நமக்கு என்னது, இம்மியூட்டபிள். அப்போ 10 20 13 வச்சுருக்கிறேன். இட் இஸ் ஃபாஸ்டர் தென் லிஸ்ட்டில் மியூட்டபிள், டியூப்பிள்னா இம்மியூட்டபிள். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸட் டேட்டா. இங்கே நமக்கு ஃபிக்ஸட் டேட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? தென் ஆக்சஸ் வயா இண்டெக்ஸிங். கட்டாயமாக இங்கே நம்ம என்ன பண்ண முடியும், இண்டெக்ஸிங் மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட்லேயும் நம்ம இண்டெக்ஸிங் வச்சு நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சஸ் வயா இண்டெக்ஸிங். அப்போது T ஆஃப் 0, 0னா என்னது 10, 10ங்கிறது தான் என்னது 0 0 1 2. அப்போ T ஆஃப் 2 அப்படின்னா என்னது 30. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதோடது பார்த்தோன்னா ஆர்டர்ட் பட் நாட் சேஞ்சபிள். இங்கே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ டியூப்பிள்ங்கும் போது எப்பயுமே வி கான்ட் சேஞ்ச், பட் லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ லிஸ்ட்டுக்கு டியூப்பிளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள், அது மியூட்டபிள், இது இம்மியூட்டபிள். அங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. தென் இட் இஸ் யூஸ் ஃபார் ஃபிக்ஸட் டேட்டா. என்னால் ஃபிக்ஸட் டேட்டாவை தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா டேட்டா ஈக்குவல் டு 10 20 நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ பிரிண்ட் டேட்டா ஆஃப் 0 அப்படின்னு சொல்கிறேன்னா டேட்டா ஆஃப் 0வோட வேல்யூ என்னது 10.
ஓகேவா? இதுவே இன்னொரு வேல்யூ நான் டேட் ஆஃப் 1ன்னு கொடுக்குறேன்னா அது என்னது நமக்கு 2வாக இருக்கும். இது டிக்ஷனரிஸோட எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்தது டிக்ஷனரிஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டிக்ஷனரிஸ்னால் என்னது நமக்கு இட் இஸ் அ கீ வேல்யூ பாஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ கீ வேல்யூ பாஸ் நமக்கு எப்படி இருக்கும்? நேம். அந்த நேமை நம்ம எப்படி சொல்லலாம்? ஏஏஏ. ஏஜ் வந்து என்னது 20. அப்போது நேமை வந்து நான் ஏன்னு கொடுக்குறேன்னா அந்த ஏங்கிற நேமுக்கான ஏஜ் வந்து 22. ஓகேவா? இட் ஆக்சஸ் யூஸிங் கீ. என்னோட கீயை தான் ஆக்சஸ் பண்ணும். லைக் டி ஆஃப் நேம். ஓகேவா? ஸோ அப்போ என்னது என்னோட கீ வந்து நேம் அப்படிங்கிறது டிக்ஷனரி ஆஃப் நேமு. அப்போ என்னோடது ஏஏங்கிறது வேல்யூவாக வரும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு நேம் வந்து ஆஷா, மார்க்ஸ் வந்து 90. அப்போ நான் இதில் பிரிண்ட் பண்ணணும்னா print students of mark. அப்போ என்னோட மார்க் என்னது 90. So the output is 90. Next function. So it is defined with the def. ஃபங்க்ஷன்னாலே இதோட கீவேர்டு என்னன்னு யோசிச்சுக்கோங்க, டெஃப். ஓகேவா? அப்போ டெஃப் greet name. இங்கே இன்னொன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைத்தானை பொறுத்த வரைக்கும். இஃப் கண்டிஷன்ஸ் லைக் இஃப், எல்ஸ் இஃப், எல்இஃப் அண்ட் தென் ஸ்விட்ச் கேஸு, ஃபங்க்ஷன்ஸு, டெஃப் இந்த மாதிரி வருதுன்னா அட் த எண்ட் வி கேன் டினோட் கோலன். ஓகேங்களா? நம்ம இப்போ சி பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம கோலனோ செமிகோலனோ போடக்கூடாது. பட் ஆஸ் அ பைத்தானில் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக அட் த எண்டு கோலன் யூஸ் பண்ணணும். அடுத்து ரிட்டன் ஹலோ ப்ளஸ் நேம். அப்போ ஹலோ கூட நான் நேம் என்ன பண்ண போகிறேன்? ஆட் பண்ண போகிறேன், மர்ஜ் பண்ண போகிறேன். தென் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் லென்னு, டைப்பு, ரேஞ்சு. ஸ்கோப் வந்து லோக்கல் அண்ட் குளோபல். எனக்கு லோக்கலாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், குளோபலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இட் இஸ் ரியூசபிள் பிளாக்ஸ் ஆஃப் கோடு. அதாவது பிளாக்காக எனக்கு கோடு இருக்கும் லைக் டெஃபுக்குள்ளே. தென் டிஃபைன் யூஸிங் டெஃப். நான் என்ன பண்ண போகிறேன்? டெஃப் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெஃப்பு ஆட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ நான் எக்ஸ் கமா ஒய்யை நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் ரிட்டன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஆட் பண்ணணும் எக்ஸ் அண்ட் ஒய்யை. ஸோ ரிட்டன் எனக்கு ரெண்டையும் ஆட் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ என்னோடய ஃபைலை எப்படி ரீட் பண்ணி ரைட் பண்ணலாம்? ஓகேங்களா? அப்போது 2 ஃபைல் டாட் டெக்ஸ்ட்லேயோ ஏதோ ஒரு டைப்பில் நான் வந்து ஃபைலை வச்சுருக்கேன். அதை எப்படி ஓப்பன் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டு கமா ஆர். அப்போ எனக்கு அது என்ன பண்ணும்? ரீட் பண்ணும். ஆர்னா அது ரீட் பண்ணும். ஏன்னா ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபைலை அது ரீட் பண்ண போகுது. அப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே ரீட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ எஃப் டாட் ரீட் ஆஃப், தென் எஃப் டாட் ரீட் லைனு. ரீடுங்கும் போது உள்ளே ரீட் பண்ணும். எல்லாத்தையும் ரீட் பண்ணணும்னா ரீட் லைன் அப்படிங்கிறத நான் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் ஃபைல். ஸோ ரைட் ஃபைல் ஈக்குவல் டு ரைட் ஃபைல்னால் எப்படி மென்ஷன் பண்ணலான்னா எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன்? ரீட் பண்ணிட்டேன். அப்போ அதில் ரைட். அப்போ டபிள்யூ அதுதான் என்னோடய கீவேர்டு. ஸோ எஃப் டாட் ரைட் ஆஃப் ஹலோ. நான் ஹலோங்கிறத அந்த ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டுங்கிறதில் நான் என்ன பண்ண போகிறேன்? ரைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போது ஹலோங்கிறது உள்ளே ரைட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு க்ளோஸில் எஃப் டாட் க்ளோஸ் ஆஃப். என்னோடய டேட்டா உள்ள க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபைல் ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளோட டேட்டாவை ரீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்? ரைட் பண்ணுறேன். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரீடு எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் டேட்டா டெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அங்கே என்ன பண்ணணும்? ஆர் அப்படிங்கிற கீவேர்டை கொடுக்கணும். ஸோ ஆர். அடுத்தது பிரிண்ட் எஃப் டாட் ரீட் ஆஃப். நான் என்னோட டேட்டாவை ரீட் பண்ண போகிறேன். அதே மாதிரி எஃப் டாட் க்ளோஸ் ஆஃப் அப்படிங்கும்போது ஃபைனலாக அந்த ரீட் பண்ணதை நான் க்ளோஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ எஃப் டாட் க்ளோஸ் ஆஃப். இப்போ ரைட் பண்ணுறேன். ஸோ ரைட் பண்ணால் என்ன பண்ணணும்? எஃப் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் டேட்டா டாட் டெக்ஸ்ட்டு கமா டபிள்யூ. அப்போ நான் அதை என்ன பண்ண போகிறேன்? ரைட் பண்ண போகிறேன். ஸோ எஃப் டாட் ரைட் ஆஃப் ஹலோ. ஃபைனலாக நான் என்ன பண்ணுவேன்? என்னோடய டேட்டாவை அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ எஃப் டாட் க்ளோஸ் ஆஃப். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுறோன்னா டேட்டா டாட் டெக்ஸ்ட் ஒரு ஃபைல் எந்த ஃபைல் நம்ம இதுவே இந்த இடத்துல லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் இது நான் எந்த இடத்துல என்னோடய பைத்தான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல நான் சேவ் பண்ணுறதுனால டேட்டா டாட் டெக்ஸ்ட்டு. இன்கேஸ் நீங்கள் டேரக்ட்ரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எந்த டேரக்ட்ரி? அப்போ C:/. அதில் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ECE ப்ரிப்பரேஷன் இல்லை CSE ப்ரிப்பரேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உள்ளே போயிட்டு அகெயின் டேட்டா டாட்டு டெக்ஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி ரைட் பண்ணுறதுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யுவர் யூனிட் 1 பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட ஓவரால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நோட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.